மனைவிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க. சரிங்க. எவ்வளவு வருஷம் அதுக்காக ஆகுது? இப்போ ஒரு 10 வருஷமா கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. ம். ஆனா அந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்க. சரிங்க. இப்ப சரி உங்களுக்கு அதுக்கு என்ன மாதவிடாய்லாம் தேர்வு? இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேங்க. சரிங்க. ஆனா சரியான ரீசன் தெரியலைங்க. என்ன ரீசன் சொல்றாங்க? நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கீங்களா? பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வருதா உங்களுக்கு? வருதுங்க. ஆனா 2 நாள் 3 நாள் தான் குளிக்கிறாங்க. அதிகபட்சம் 2 நாள். சரி, ஓகே. இப்போ ஆ கர்ப்பப்பை ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க மேடம். பார்த்தாங்க. ஆனா வந்து ஒரு இதுல ஒரு ஹாஸ்பிட்டல் போனோங்க. இங்க ம். திண்டிவனம் பக்கத்துல போயிட்டு வந்தோம். ம். போயிட்டு வந்ததுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இந்த கர்ப்பப்பையெல்லாம் ஃபுல்லா வீக்னஸா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்க. என்ன மட்டும் உள்ள கூப்பிட்டு அவங்கள வெளியே இருக்க சொல்லிட்டு கொஞ்சம் வீக்னஸா இருக்குங்க. ம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா வரணும் அப்படி இப்படின்னாங்க. சரி, ஓகே. சரி குழந்தை பேச்சுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லன்னு தெளிவா கேட்டேன். ம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொன்னாங்க. சரி அதான் சரி நான் எல்லாம் எது பார்த்தாலும் இதே மாதிரி தான் சொல்றாங்கன்றதுக்காக சரி உங்கள்ட்ட கேட்கலான்றதுக்காக நான் கால் பண்ணேன். இதுதான். சரி, ஓகே. எந்த பிரச்சனையும் இல்லன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை வந்து உருவாகும். ஏன்னா வந்து பீரியட் சரியா வரல, உடம்பு வீக்கா இருக்கும். சில பேருக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால பீரியட் சரியா வராம இருக்கலாம். பீரியட்ஸ் கரெக்ட்டா மாதம் மாதம் அதே டேட்ல வந்துருது அப்படின்னாலும், சினைப்பையில சினை முட்டையோட முதிர்ச்சி அப்படின்றது வந்து இருக்கணும். மாதம் மாதம் கரெக்ட்டா பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து கணக்கு பண்ணி 12வது நாள்லேருந்து 19வது நாளுக்குள்ள அந்த சினை மூட்டையோட வளர்ச்சி நார்மலா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு இயற்கையாவே குழந்தை நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த சினை மூட்டையோட வளர்ச்சியே இல்லாம கூட சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரலாம். அந்த மாதிரி அன்ஓவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் மட்டும் கரெக்டா வர ஆரம்பிக்கும். ஆனா சினை மூட்டையோட வளர்ச்சியே இருக்காது. அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல சினை மூட்டையோட வளர்ச்சியை வர வைக்கிறதுக்குன்னு சில மூலிகை கஷாயங்கள் கொடுக்குறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல 10-15 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருந்தவங்கலாம் இந்த மாதிரி சினை மூட்டையோட வளர்ச்சி இல்லாம சினை பையில வந்து சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருந்தவங்க, கட்டிகள் இருந்தவங்க, இதுக்கெல்லாம் நம்ம மருந்துகள் கொடுத்து அது எல்லாத்தையுமே கரைச்சு முழுமையா அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து இயற்கையாவே அவங்களுக்கு குழந்தையுமே நின்றுருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நேர்ல உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்க. என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு பீரியட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, இல்ல சினைப்பை முட்டையோட வளர்ச்சி இல்லையான்றதை பார்த்து முறையான சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பா ஒரு 3 மாதத்துக்குள்ள நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.